ஸ்ரீ குருபியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் துலா லக்னத்துக்கு சனி கிரகம் ராகு கிரகம் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி 85 நாட்களுக்கு, அதாவது அக்டோபர் 3 முதல் டிசம்பர் 27 வரை சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை உங்களுக்கு என்ன பலன் தரும். இப்போ நம்ம லக்னத்தில் தான் சனி உச்சமாகிறாரு. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரமாக அனுஷம் இருக்குது. 6ஆம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்குது. 10ஆம் இடத்துல கடகத்தில் பூச நட்சத்திரமாக இருக்குது. அப்போ சனி பணம் கொடுக்கறதாகவும் வேலை கொடுக்கறதாகவும் தொழில் பலத்தை அதிகரிக்கிறதாகவும் அவருடைய பொசிஷன் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவர் அந்த ஆற்றலை மறுக்கிற வகையில் உட்கார்ந்துருக்கார். அதனால் இப்போ கும்பராசியில் அவர் அந்த ஆற்றலை கெட்ட ஆற்றலாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய நட்சத்திர அதிபதியான ராகு நமக்கு 6ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கிக்கிறார். அப்போ நமக்கு 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை பண்ணும்போது ஒன்று உறவு சார்ந்த விஷயம், இன்னொன்று வேலை சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம். ஒன்று 5ங்கிறது ஆசை, கலைகள், குழந்தைகள், இந்த விஷயம். 6ங்கிறது நம்ம சர்வீஸு, பணம், தொழில், இதெல்லாம். இந்த 2ம் பரிவர்த்தனை ஆகிறதுங்கும்போது யாரெல்லாம் கலைகளை உபயோகப்படுத்தி வேலை பார்க்குறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இப்போ கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் வகை, ஐடி லைனு மற்றும் சினிமா, விளையாட்டு, இது மாதிரி இப்போ ஒரு புரோகித தொழில் பண்ணுறவங்க, வேத பாராயணம் பண்ணுறவங்க, ஆன்மீக தொழில் பண்ணுறவங்க, மூளை உழைப்பு சார்ந்த ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு இந்த பரிவர்த்தனை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு துலாத்துக்கு ஐடில்னஸை கொடுத்துரும். ஒரு தொழில் நல்லா நடந்துகிட்ருக்குது அப்படிங்கும்போது அந்த நல்லா நடந்துகிட்ருக்குங்கிறத படிப்படியாக அந்த டிமாண்டை குறைச்சிக்கிட்டே வரும். அதில் இந்த ராகுனுடைய தன்மை என்ன பண்ணும்னா, பிரம்மாண்டமாக நம்மளை ஈடுபட வச்சு ஒரு பெரிய லெவலில் இன்வால்வ் பண்ண வச்சு பெரிய லெவலில் எதிர்பார்த்து அந்த பெரிய லெவலும் இயங்க விடாமல் லாக் பண்ணுற வேலையை பண்ணிடும். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து 85 நாட்களுக்கு நமக்கு சில ஆசைகள் தோன்றக்கூடும். வேறொரு நபர்கள் மூலமாக அதாவது ஆஃபர்ஸ் வரக்கூடும். இது இப்படியெல்லாம் வரும் பொழுது அதை நாம் கண்மூடித்தனமாக நம்ம சரி பெரிய லெவலில் ஒரு பேராசையை வச்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா தொழிலுக்கு பங்கமாக போயிடும். அந்த தொழிலை மார்க்கெட்டை குறைச்சிரும், டவுன் பண்ணிடும், பெரிய லெவலில் வளர விடாமல் தடை பண்ணிடும். அப்போ அந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் மூளை உழைப்பு, கலைத்தொழில், கலை சார்ந்த தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு பாதகமாக இருக்குங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு சேமிப்பு, கையிருப்பு பணம், அந்த விஷயத்தில் நமக்கு இறுக்கமாக இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில் பணம் புரட்ட முடியாமல் வேறு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு அல்லது கடன் வாங்கி இந்த சேமிப்பு இருந்தது வேறு எதுக்கோ, சேமித்து வச்சதை வேறு எதுக்கோ கரைக்கிற மாதிரி சில நிர்பந்தங்கள் அந்த சேமிப்பை கரைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அதில் திட்டமிடுதல் அவசியம். அதை நீங்கள் ஒன்று இடம், வீடு, ஸ்திர சொத்தை சேமிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அக்யூமுலேட்டடாக வச்சுருக்கும்போது, கேஷ் இன் ஹேண்டுன்னு வச்சுட்ருக்கும்போது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தது, இப்போ நம்ம ஒரு இடம் மாற்றலாம் அல்லது ஒரு இடம் விற்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் திடீர் முட்டுக்கட்டைகள் ஏற்படும். இப்போ நம்முடைய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்குது. நம்ம அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது
அதை டெவலப் பண்ணுற மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி நாம் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி. அதனால் இந்த 85 நாட்களில் அந்த விஷயங்களை தள்ளி போடுறது நல்லது. அதாவது மீடியா, ஒரு ஐடி லைனில் இருக்கவங்க, ப்ராஜெக்ட் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஹோல்டு பண்ணி வைக்கிறது நல்லது. இப்போ இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, நமக்கு வந்து ஒரு வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு வளர்ச்சி இருக்குது. அது மாதிரி அமைப்புகளுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்மளுடைய சேமிப்பு இடமா போடலாம், அல்லது நம்ம ஒரு லோன் வாங்கி கூட ஒரு இடத்த கட்டடம் கட்டுறத, வாகனம் வாங்குறத, இதில் வந்து தவறு இல்லை. அதுக்கு சனி ராகு வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. குழந்தைகள் நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிறதுல தேவையில்லாமல் சில பகை உணர்வுகள் தோணும். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள்னால நமக்கு அதில் ஆஸ்பத்திரி செலவுகள் அந்த மாதிரி தோணும். இப்போ நமக்கே சந்தோஷம் அப்படிங்கிறதுல முழுமையான 100% சந்தோஷத்தை அடைய முடியாமல் சில தடங்கல்கள் உண்டாகும். விருப்பப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடக்காதுங்கும் போது அந்த சந்தோஷம் காணாமல் போயிடும். அதனால் அது மாதிரியான இப்போ ஷேர் மார்க்கெட்டு, திடீர் வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அது வந்து வேறு மாதிரி நமக்கு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா பொறுப்புணர்வோடு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா திடீர்னு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நபர் வந்துடுவார், நம்மளுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அதில் சில நாள் வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நாள் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த கடமைகளில் பேர் எடுக்கிறதுல தவற விடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நடக்கும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி நம்ம பழக்க வழக்கங்களில் அதை வந்து இன்வால்வ் ஆகும்போது கொஞ்சம் மைனஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் நமக்கு 6ஆம் இடத்துல ராகு சனி போல செயல்படுவார், 5ஆம் இடத்துல சனி ராகு போல செயல்படுவார். அதனால் இது வந்து நீர் பூத்த நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே புழிஞ்சிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால் ஓவர் இன்வால்மெண்ட்டு, ஓவர் டிஸ்கஷன், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்முடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. அதில் வந்து உயில் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இதில் வந்து நமக்கு தலையிடுதல் கூடாது. ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆர்குமெண்ட்டாக போயிடும். அப்போ ஒரு விஷயத்தை எடுக்க போய் பூர்வீக சொத்து பிரிக்கலான்ட்டு போய் கடைசியில் பங்காளிகள் சண்டையாக மாறிடுதில்ல, அந்த மாதிரி விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணி. இப்போ தந்தையினுடைய அமைப்புக்கு இந்த காலகட்டம் அவருக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து என்னென்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வழக்காக மாறாமல் பார்த்துக்கணும். நம்ம சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சு விற்கிறது, உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில் பலத்தில் நாம் கொஞ்சம் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லையா அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஓவராக ஸ்டாக் வச்சுட்டு இருந்தோம்னா அதில் வந்து ஹோல்ட் ஆகிடும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் ஆகிடும். மனம் எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு 50% நமக்கு ஏதோ ஒரு தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலதனம், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயத்தில் கூட நமக்கு வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மூலதனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த மூலதனத்துக்கு உண்டானது ஒரு அந்த பயன்பாடு வந்து இருக்காது, அந்த பயன்பாடு நமக்கு குறைவாக இருக்கும். அந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.